நாங்கள் 8 பேர் போனோம். 8 பேருக்கு காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப அழுதுட்டார். நாங்கள் கூட தெம்பாக இருக்கோம், அவர் ரொம்ப இழைச்சி போய் பேசுன்னு காலில் விழுந்துட்டாங்க. காலையில் நாங்கள் உடனே பிடிச்சிட்டு எல்லாருமே நாங்கள் தூக்கி விட்டோம். தூக்கிட்டு வேணாங்க சார், நாங்கள் சார் அவங்க காலை விழணும், நீங்கள் விழக்கூடாதுங்க சார், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க சார், நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் எல்லாமே பண்ணியிருக்கலாம் சார், அவங்க கொடுக்காத ஒரு இதுக்காக தான் சார் நீங்கள் என்ன சார் பண்ணீங்க அப்படி பேசிட்டு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ நான் எல்லாமே பண்ணுறேங்கம்மா. அதேமாரி உங்கள் வீட்டுக்கு நான் என்னை ஒருத்தனை நினச்சிக்குங்க, உங்களுக்கு நான் எல்லாமே துணையாக நான் இருக்குவேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ, அடிக்கடா அவனை. இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன் நிற்பல. எலெக்ஷனா? ஆமாடா, எவ்வளவு வாங்கியிருக்கேன் இவங்கிட்ட. இத சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க, உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. பவுடர் போடுங்கண்ணே, நீங்க